Hey guys, இந்த வீடியோல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக்கான சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பேசிக்கான இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பேசிக்கான விஷயத்தை பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஜென்ரலாக ஒரு கம்ப்யூட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் இந்த ரெண்டு காம்பனன்ட்ஸும் இருக்கும். இந்த ஹார்ட்வேர் அப்படின்னா என்னென்னா நம்மளால் தொட முடிகிற விஷயங்கள் எல்லாமே ஹார்ட்வேர்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா கீபோர்டு, மவுஸு, மானிட்டரு அண்ட் சிபியூக்குள்ளே இருக்கிற ரேமு, ப்ராசஸர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் தான். ஸோ அப்போ சாஃப்ட்வேர்னால் என்ன? சாஃப்ட்வேர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்னென்னா நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுற எல்லா சாஃப்ட்வேர்ஸும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டு, பவர் பாயிண்ட், எக்ஸல் அண்ட் நார்மல் நோட்பேட்லேருந்து நம்ம விளையாடுற கேம்ஸ் வரைக்கும் எல்லாமே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான். சரி, அப்போ சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்ன? இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஓஎஸ். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா விண்டோஸ், மேக் ஓஎஸ், ஆண்ட்ராய்டு, லினக்ஸ் இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஓஎஸ்எஸ் இருக்குது. ஓகே, இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேரை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கு பேஸாக இருந்து கம்ப்யூட்டர் யூசருக்கும் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேருக்கும் நடுவில் இன்டர்மீடியட்டாக இருக்குது. ஒரு யூசர் சொல்கிறத ஹார்ட்வேருக்கு கொண்டு போய் சேர்க்குது, அதே மாதிரி ஒரு ஹார்ட்வேர் சொல்கிறத யூசருக்கு கொண்டு வந்து சேர்க்குது. இந்த ஓஎஸ் ஹார்ட்வேர் கூட இன்ட்ராக்ட் பண்ண யூஸ் ஆகுது. இந்த ஓஎஸ் இருக்கிறதால நம்மளால் ஒரு நோட்பேடை ஓப்பன் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி நம்மளால் மெமரியில் ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்க முடியுது. இந்த ஓஎஸ் இல்லை அப்படின்னா நம்மளால் மெமரியில் ஸ்டோர் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா முடியும், பட் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு நோட்பேடை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக நம்ம கோடிங்ஸ் எழுதணும். அதே மாதிரி அதில் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு சில கோடிங்ஸ் எழுதணும். அதுக்கப்புறம் அதை மெமரியில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு நிறைய கோடிங்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்குமே நம்ம நிறைய கோடிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ப்ராசஸ். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்குமே நம்ம கோடிங்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு அண்ட் அதில் ஏதாச்சும் எரர் வந்துச்சு அப்படின்னா அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ சிம்பிளாக இருக்காது. ஸோ அதுக்கும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி நமக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகும், அதே மாதிரி அவ்வளோ சிம்பிளாகவும் இருக்காது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ரெடியூஸ் பண்ணணும், ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணி அது எல்லாத்தையுமே வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ சிம்பிளாக நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் மெமரியில் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் அதை சொன்னேன். ஸோ இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு ஓஎஸ்குள்ளே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. ஓஎஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதால எல்லா விஷயத்தையுமே நம்மளால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஹார்ட்வேரை மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஓஎஸ் அப்படிங்கிறது வெறும் இந்த கம்ப்யூட்டர், லேப்டாப், மொபைல்ஸ் இந்த மாதிரி சிஸ்டத்துக்கு மட்டுமே கிடையாது. நிறைய டிவைசஸ்குள்ளே இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா டிவியில் இருக்கும், ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிஜிட்டல் வாட்சுக்குள்ளே கூட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் லிஃப்ட்டில் கூட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒர்க் ஆகிட்டுருக்கு. அண்ட் இப்போ வர கார்ஸில் கூட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி கார்ஸ்லலாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கிறதால தான் காரை கூட ஹேக் பண்ணுற சான்சஸ் நமக்கு கிடைக்கிது. ஓகே, இந்த வீடியோவில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் நீங்கள் எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Okay guys, thank you so much for watching this video. With